Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of banking of tracts. This is the last topic of this lesson. So banking of tracts. What is the banking of tracts? நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வெஹிக்கிள் ஆன் எ லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். வெஹிக்கிள் ஆன் எ லெவல்டு சர்க்குலர் ரோடு. ஸோ ஒரு நார்மல் ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நார்மல் ரோடாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணும்போது 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ சர்க்குலர் ரோடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. 2 கண்டிஷன்ஸ் பாசிபிள் இருக்குது. ஒன்று வந்து சேஃப் டர்ன், இன்னொன்று வந்து ஸ்கிட்டு. ஸோ சேஃபாக டர்ன் ஆகிறது எப்படி, அந்த சர்க்குலர் ரோட்டில் சேஃபாக டர்ன் ஆகிறது எப்படி, இல்லை ஸ்கிட் ஆகிறதுக்கான என்ன சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் இந்த லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படின்னா இந்த ஸ்கிட்டிங்க்கு என்ன மெயின்லி என்ன ரீசன், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா the coefficient of static friction mu s. the coefficient of static friction தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த coefficient of static friction அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய இந்த வெஹிக்கிளோடைய டயருக்கும் அந்த ரோடுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் இந்த coefficient of static friction எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெவல்டு சர்க்குலர் ரோட்டில் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்கிட் ஆகிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கிட் ஆகிறது நமக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா அந்த ரோடு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, ரோடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ த outer edge of the road is slightly raised compared to inner road. ஸோ இன்னர் ரோடு அப்படிங்கிறது இப்போ இங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் ரோடுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னர் ரோடு, இது அவுட்டர் ரோடு. ஸோ டயக்ராமில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ இன்னர் ரோடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னர் ரோடு அப்படிங்கிறது இது, அவுட்டர் ரோடுங்கிறது இது. ஸோ இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னர் ரோட்டுக்கும் அவுட்டர் ரோடுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சர்க்குலர் ரோடு அப்படின்னா ஸோ அதனுடைய அவுட்டர் எட்ஜை இன்னர் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது, இன்னர் ரோடை கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் ரோடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டீட்டா ஆங்கிள் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு டீட்டா ஆங்கிள் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த லெவல்டு ரோட்டில் வரக்கூடிய அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் டர்ன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கிட் ஆகாமல் என்ன பண்ணும், அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் ஆர் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிறது ஹில்ஸ் ஏரியாவில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஹில்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரோடு வந்து சர்க்குலர் ரோடு இருக்கும், வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் சைடு ரோடை விட அவுட்டர் சைடு ரோடு எப்படி இருக்கும், அந்த எட்ஜ் ஆஃப் த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. எதை கூட கம்பேர் பண்ணும்போது இன்னர் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்லி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இன்னர் ரோடு அப்படிங்கிறத விட அவுட்டர் எட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீட்டா ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வரக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வெஹிக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டா லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா சாய்வாக இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே 2 ஃபோர்ஸஸ் தான் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து
நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ இந்த லெவல்டு ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஸோ டவுன்வேர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ இதுக்கு இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது இங்கே சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு டீட்டா ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டீட்டா ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்ம வந்து சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பர்பண்டிகுலராக தான் நமக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிடையாது. ஸோ இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். 2 காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஒரு எந்த இடத்துல ஆங்கிள் இருக்கோ அந்த காம்போனன்ட் வந்து என்னென்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காஸ் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறத வந்து சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவல்டு ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா த பேங்கிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். பேங்கிங்னா என்னது? த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ஸ்லைட்லி ரைஸ்டு கம்பேர் டு இன்னர் ரோடு. ஸோ இதை தான் நம்ம வந்து திஸ் இஸ் கால்டு பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் ஆர் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்க்குலர் ரோட்டில் கம்பல்சரி நமக்கு ஒரு பேங்கிங் ஆங்கிள் தேவைப்படுது. ஸோ அந்த டீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி 50 டிகிரி 90 டிகிரி ரைஸ் பண்ணால் நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியுமா? ஸோ இப்போ அந்த டீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோடுக்கும் நம்ம இப்போ பேங்கிங் பண்ணியிருக்கிற ரோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தான் டீட்டா. அதாவது டீட்டா ஒரு 5 டிகிரி 10 டிகிரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம், நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோடை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஸோ எவ்வளோ வந்து இன்க்ளினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு எவ்வளோ வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிள் இருக்குது அப்படின்னா டீட்டா ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹரிஜான்டல் சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது இந்த ஹரிஜான்டல் சர்ஃபேஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார்மல் சர்ஃபேஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து ஒரு டீட்டா ஆங்கிள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்க்ளினேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்னென்னா இந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம்ஜி, இது வந்து டவுன்வேர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இன்னொன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ் என், இது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது டீட்டா ஆங்கிளில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ அந்த சர்ஃபேஸ்லேருந்து தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்வேர்ட் டைரக்ஷனில் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 காம்போனன்ட்ஸாக சால்வ் பண்ணுறோம். ஒன்று வந்து என் காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து என் சைன் தீட்டா. இந்த நார்மல் ஃபோர்ஸ் என் அப்படிங்கிறது என் காஸ் தீட்டா என் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ காம்போனன்ட் வந்து என் காஸ் தீட்டா என் சைன் தீட்டான்னு பிரிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஈக்குவலான மீதி இருக்கக்கூடிய 2 ஃபோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நம்ம பார்த்துட்டு F = ma. அப்போ அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது, இந்த டயக்ராமே நம்ம ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்பர் டைரக்ஷனில் என் காஸ் தீட்டா, இதுக்கு ஈக்குவலாக டவுன்வேர்ட் டைரக்ஷனில் எம்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட், அடுத்து ஹரிஜான்டல் காம்போனன்ட்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் என் சைன் தீட்டா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. ஏன்னா வண்டி வந்து ஒரு சர்க்குலர் ரோட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி ஒரு சர்க்குலர் ரோட்டில் மூவ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனால் ஒரு சர்க்குலர் ரோட்டில் வந்து மூவ் ஆகும்போது இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால தான் இந்த வெஹிக்கிளானது இந்த சர்க்குலர் ரோட்டில் சாயாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஈக்குவல் பண்ணால் என் காஸ் தீட்டா = எம்ஜி, என் காஸ் தீட்டா = எம்ஜி அப்படின்னு எடுத்து. இன்னொரு ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சைன் தீட்டா = அதுக்கு ஈக்குவலாக என்ன ஃபோர்ஸஸ் இருக்குங்க, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு mv²/r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணும்போது 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டோம் அப்படின்னா என் சைன் தீட்டா = mv²/r டிவைட் பை என் காஸ் தீட்டா = mg. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம், இங்கே இருக்கக்கூடிய மாஸ் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த v²/rg அப்படிங்கிறது இங்கே என்னது த ரிமைனிங் டைம். ஸோ இப்போ tan தீட்டா =
வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எவ்வளோ வேகமாக அந்த சர்க்குலர் ரோட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சாயாமல் இருப்போம், நம்மளோட வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வெஹிக்கிள் ஆன் எ லெவல்டு சர்க்குலர் ரோட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தாண்டி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வெலாசிட்டி இருக்குது, நம்ம வெஹிக்கிளுடைய வெலாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்ஜி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு அப்படின்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி டேன் தீட்டா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணு. வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. இங்கே ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆர் அப்படிங்கிறது இந்த ரோட்டோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தது டீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேங்கிங் ஆங்கிள். இதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபஸ்ட்டு. டீட்டா அப்படிங்கிறது பேங்கிங் ஆங்கிள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. ஸோ அந்த டியூ டு த கிராவிட்டி என்ன இருக்குது. அடுத்தது வி அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமாக அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகாமல் போகணும் அப்படின்னா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் ஒரு முக்கியம். ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா காரை வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, காரை ஸ்கிட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் அந்த ரோட்டுக்கும் அதை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மியூஎஸ் அப்படிங்கிறது என்னது, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெஹிக்கிளை ஸ்கிட் ஆகாமல் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஈக்குவேஷன் வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த சர்க்குலர் ரோடோடைய ரேடியஸ் தெரியும், நமக்கு அந்த ஆங்கிள் தெரியும். அடுத்தது என்ன பண்ணலாம், வி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணால் அந்த சர்க்குலர் ரோட்டில் நம்மளால் வண்டியை ஸ்கிட் ஆகாமல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சஃபிஷியன்ட் ஸ்பீடு, நம்ம எவ்வளோ வேகத்தில் போகணும் அப்படிங்கிறத இங்கே யார் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த குறிப்பிட்ட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கார் வந்து ஸ்கிட் ஆகாமல் இந்த லெவல் ரோட்டில் வந்து சர்க்குலர் லெவல் ரோட்டில் கிராஸ் ஆகி போவோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆங்கிங் ஆஃப் பேங்கிள் அப்படிங்கிறத இங்கே படிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? ஸோ இப்போ நார்மலாக ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனர்சியல் ஃப்ரேம், இன்னொன்று வந்து நான் இனர்சியல் ஃப்ரேம். ஸோ இந்த இனர்சியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இனர்சியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்தாவோ ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாவோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இனர்சியல் ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இனர்சியல் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணணும். எப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது, ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும் போதோ இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் போதோ நமக்கு இந்த இனர்சியல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் ஃப்ரேம். ஸோ இன்னொரு ஃப்ரேம் என்ன இருக்குது, ரொட்டேட்டிங் ஃப்ரேம். இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எங்கே எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒரு ஆக்சலரேட்டிங் ஆப்ஜெக்டில் தான் நம்ம நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸை எடுத்துக்குவோம். அப்போ அங்கே வந்து நமக்கு நியூட்டன்ஸ் லா வந்து ஒபே பண்ணாது. ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த நான் இனிஷியல் ஃப்ரேமில் அந்த பொருளானது ஆக்சலரேட் ஆனிச்சுன்னா நம்மளால் நியூட்டன்ஸ் லாவை இங்கே ஒபே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இனிஷியல் ஃப்ரேம் அதில் வந்து ஆக்சலரேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ அப்படி சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகும்போது நம்மளால் நியூட்டன்ஸுடைய ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் நம்ம இதில் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ரொட்டேஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து படிக்கிறதுக்கு நமக்கு இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூடோ ஃபோர்ஸுங்கிறது என்ன சார் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ். ஸோ இப்போ நீ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை
உணர்கிற மாதிரி உன்னால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னா உணர முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் நமக்கு சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்லிங் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கல்லை கட்டி அதை என்ன பண்ணுற அப்படின்னா சுற்றுறேன். அப்படி சுற்றும் போது அது என்ன வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அது ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டில் இருக்கும் போது நம்ம இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரொட்டேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டு வருது. ஸோ அப்போ அந்த ஆங்குலர் வெலாசிட்டியில் அந்த ஸ்டோன் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம அடிஷ்னலாக இங்கே வந்து 2 ஃபோர்ஸை பார்க்கலாம். என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. ஸோ 2 ஃபோர்ஸும் இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் சேம் டைமில் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிடும், அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு இன்வேர்டு ஃபோர்ஸு அவுட்வேர்டு ஃபோர்ஸ்னு என்று சொல்லலாம். இந்த இன்வேர்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, அவுட்வேர்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சூடோ ஃபோர்ஸுக்கான ஆர்ஜின் எதுவும் கிடையாது. சூடோ ஃபோர்ஸ் ஹேஸ் நோ ஆர்ஜின். ஸோ அப்போ வந்து ஒரு நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை நம்ம எப்படி சார் உணர்றது அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராட்டனில் சுற்றிட்டு இருக்கோம், ஒரு ராட்டன் தூரில் சுற்றிட்டு இருக்கிறோம். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது உனக்கு அந்த ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்வேர்ட் டைரெக்ஷனில் அது என்ன பண்ணும் அப்படின்னா இழுக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஏ சூடோ ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஏ சூடோ ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆர்ஜினும் கிடையாது. ஆனால் அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும்போது கட்டாயம் அங்கே ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு ரியல் ஃபோர்ஸ். இப்போ இன்கேஸ் அந்த ராட்டன் தூரில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டு வெளியில் போவோம். அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டு வெளியில் போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து என்ன எஃபெக்ட்டு, அது வந்து ஒரு ரியல் எஃபெக்ட் தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஒரு கார் அப்படின்னு நினச்சிக்கிங்க. ஸோ அந்த கார் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது நமக்கும் அந்த சீட்டுக்கும் எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் பெருசாக இருக்காது. ஆனால் அதுவே ஒரு சர்க்குலர் ரோட்டில் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, காரில் சீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போக முடியாது. அப்படி ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளிப்பக்கமாக நம்மளை தள்ளும். ஸோ இப்போ காரில் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன பண்ணும், ஏதோ ஒரு பொருள் நீங்கள் சீட்டில் வச்சுருக்கிறீங்க, அந்த பொருளை உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநோக்கி தள்ளும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் அப்சர்வர் அவுட் சைட் த கார், வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அந்த காரை. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸஸ் தான். ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ரோட்டில் மூவ் ஆகும்போது வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தருக்கு அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை அவரால் உணர முடியாது. ஆனால் அந்த காருக்குள்ளாரே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த சர்க்குலர் ரோட்டில் மூவ் ஆகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக எப்பயும் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு கிடைக்கும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை இன்சைடு த காரில் இருக்கும் போது தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பஸ்ஸில் போகும்போது நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லேயோ இல்லை டோர் ஓரத்துலேயோ இருக்கிறது வந்து நமக்கு ஆபத்து. இப்போ ஸ்டெப்ஸில் நம்ம நின்றுட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ரோட்டில் ட்ராவல் ஆகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அங்கே 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஒரு சர்க்குலர் ரோட்டில் மூவ் ஆகும்போது திடீர்னு ஒரு சடன் டர்னை வந்து எடுக்கும்போது இந்த கரூர் ரோட்டில் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அந்த பர்சன் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவான், வண்டி வந்து டர்ன் ஆகும்போது அவன் வந்து கீழே விழுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோர்ஸ்னால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தடுமாறி கீழே விழுவான். அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம்,
சார் நான் பஸ்ஸில் போகும்போது நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிது, அந்த ஃபோர்ஸு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. நான் பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஆனால் எர்த்து ரொட்டேஷனில் தானே இருக்குது, அது சர்க்குலரில் தானே சுற்றி வந்துட்டுருக்கு, ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது, தென் எர்த்து வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்பயும் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் என்ன பண்ணல, அந்த எர்த்துலேருந்து கீழே விழல, ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு இந்த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து இது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம் கிடையாது, நான் இனர்ஷியல் ஃப்ரேமு. அது ஏன் அப்படின்னா, எர்த்து வந்து எப்படி ஸ்பின் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஓன் ஆக்சிஸில் ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேஷனல் ஃப்ரேம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு கட்டாயம் கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு எர்த்துன்னு வச்சுக்கிங்க, இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா. ஸோ இப்போ இங்கே நிற்கக்கூடிய அந்த பர்சன் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் ஒரு எம்ஜிங்கிற ஃபோர்ஸும் அப்பர் டைரெக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம் ஒமேகா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலான ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொருளை அந்த இடத்த விட்டு வெளியில் போகாமல் பார்த்துக்குது. ஸோ இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், அந்த பூமி மேலே நிற்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆல்ரெடி இங்கே பார்த்து தெரியும். எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது தான் இங்கே வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இப்போ வி இஸ் ரீப்ளேஸ்டு பை வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ். இப்போ அந்த ஆள் நிற்கிற இடத்துலேருந்து ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ அது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அவன் நிற்கிற இடத்துலேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர். ஸோ இந்த ஆரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அவன் என்ன ஆங்கிள் நிற்கிறான் அப்படின்னா டீட்டா ஆங்கிள் நிற்கிறாரு. ஸோ இப்போ இதை நம்ம காஸ்டிட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்டிட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்மால் ஆர் வேணும். ஸோ இதை நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணால் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ்டிட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ்டிட்டா. ஸோ இப்போ இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ்டிட்டா. ஸோ இப்போ அந்த காஸ்டிட்டா அப்படிங்கிறது என்னது, அவன் எந்த ஆங்கிளில் நின்றுட்டுருக்கிறான். அடுத்தது ஆர் அப்படிங்கிறது என்னது, ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. ஒமேகா அப்படிங்கிறது என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது எம் அப்படிங்கிறது என்னது, மாஸ். ஸோ இந்த மாஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது, இந்த இது எல்லாமே தெரிஞ்சது, எம் ஒமேகா ஆர் டீட்டா இதெல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பர்சன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு என்னான்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஒன் டாபிக் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த salient features ஆஃப் சென்ட்ரிபீட்டல் அண்டு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வெர்சஸ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின், இந்த கிரைண்டிங் மிஷின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த கிரைண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரைண்டரு மாவு ஆட்டும் போது ஸோ அந்த மாவுலாம் எப்படி வெளிநோக்கி போகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை பார்க்கலாம். ஸோ த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபஸ்ட் ஒன் இஸ் இங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ரியல் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம இடத்துல நின்றுருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கயிற்றுல ஒரு கல்லை கட்டி சுற்றும் போது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரியல் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து நம்மளால் உணர முடியும். அடுத்து இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம், சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாரியோ இல்லை டென்ஷன் ஃபோர்ஸ் மாரியோ நார்மல் ஃபோர்ஸ் மாரியோ இருக்காது. ஆனால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது கம்பல்சரி என்ன இருக்கும், ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சூடோ ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் இன் போத் இனர்ஷியல் அண்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்லேயும் பார்க்கலாம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயும் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ். ஸோ ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்,
நான் இனிஷியல் ஃப்ரேமில் தான் ரொட்டேட்டிங் ஃப்ரேமை பார்க்க முடியும். ஸோ இப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ தேர்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கள், இட் ஆக்ட்ஸ் டுவேர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை நோக்கி இருக்கும், அதாவது இன்சைடு நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ எர்த்து மேலே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா எர்த்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், நமக்கும் இந்த எர்த்துக்கும் உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எர்த்தை விட்டு வெளியில் இருக்கிற ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டுவேர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். டுவேர்ட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் இன் சர்க்குலர் மோஷன். ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை தான் நம்ம இப்படி எழுதிருக்கிறோம், எஃப்சிபி அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கும் சேம் ஈக்குவேஷன் தான், எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எம்வி ஸ்கொயர் பை ஆர் தான். ஆனால் இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்டு ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக இருக்கும், அவுட்வேர்ட் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இல்லைனா ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷனுக்கு எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை நம்ம ரியல் ஃபோர்ஸ்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ரியல் ஃபோர்ஸு, இதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் எஃபெக்ட்ஸாக இருக்கும். அடுத்தது இப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூடோ ஃபோர்ஸு, அதனுடைய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் சூடோ ஃபோர்ஸாக இருந்தாலும் ஸோ அதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் எஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதே எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு எஃபெக்ட் தான் இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்ஜின் ஆஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு கல்லை எடுத்து ஒரு கைத்தில் கட்டி நம்ம சுற்றுறோம் அப்படின்னா நம்ம கைக்கும் அந்த கல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜின் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இஸ் இனர்சியா. ஸோ இது வந்து நமக்கு நவர்றதுனால கிடைக்கக்கூடிய, அதாவது சுத்தாத போது நமக்கு கிடைக்காது. இப்போ ஒரு கல்லை கட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அது ரொட்டேட் பண்ணும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு அந்த இன்ட்ராக்ஷனை பார்க்க முடியும். ஸோ இல்லைன்னா நமக்கு அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கான இன்ட்ராக்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் வென் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் ஆர் ட்ரான். ஸோ இப்போ நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பாடி டயக்ராம் வரையும் போது வரைவோம். ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டயக்ராம் வரையும் போதும் நமக்கு இந்த வெஹிக்கல் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம வரைய கூட தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணலாம், இனர்ஷியல் ஃப்ரேம்னு இருக்கும்போது நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணுறோம். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஆனால் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு கம்பல்சரி இருக்கும். ஸோ அப்போ அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸாக இருந்தாலும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருந்தாலும் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸில் என்ன பண்ண முடியும், ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம கம்பல்சரி ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் நீ ட்ரா பண்ண அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரி உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.